லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்போ இந்த வீட்டை விக்கிறது தான் நல்ல விஷயம் சொல்றீங்களா? ரஜினி, என்னமா பேசுற? அப்படி சந்தோஷமா ஏத்துக்க முடிஞ்சா நானும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே வந்திருப்பேனேம்மா. வீட்டை விக்கலனா கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தாமா கேட்டேன். இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற மனசு அவளுக்கு என்னைக்கு தான் புரிய போகுதோ தெரியலங்க. ஆனா கடவுள் உங்க வேண்டுதலை கேட்டுட்டாரு. வீட்டை விக்காமலே கடன் அடைச்சாச்சிங்க. ஆமாப்பா, ரஜினி அக்கா கையெழுத்து போட போனாலா? நல்ல வேளை நீங்க மாப்பிள்ளை கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருந்தீங்க. அப்படியே என் பீரோல இருந்த பணம் எப்படி அவர்கிட்ட போச்சுன்னு கேளுங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்காக ஒரு ரூம்குள்ள வந்தேன். பீரோ திறந்து இருந்துச்சு. அதான் பணத்தை எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேம்மா. போதுமாடி, எப்ப பாரு குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க வாங்க. மாமா, ஏமாமா பணத்தை பத்திரமா இருக்கணும்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்களா? நடந்த உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? மாப்பிள்ள, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி திருட உங்களுக்கு கேவலமா இல்ல? அதுவும் அந்த பணத்தை எதுக்காக, எப்படி வந்த பணம் தெரிஞ்சு தூக்கிட்டு போயிருக்கீங்க? ஏதோ தெரியாம அந்த வயசுல இந்த குடும்பத்தை விட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கிரிமினலா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. இல்ல மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதான் கேட்டோமே. ரஜினி கிட்ட நீங்க சொன்ன கதைய எவ்வளவு தைரியம் இருந்தா அதுவும் இவரை வச்சுக்கிட்டே போய் சொல்லுவீங்க. ரஜினி ஒருத்தி தான் இவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா பார்த்திபா. அப்படி இருந்துமே சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்ட பார்த்திருக்காரு. இந்த குடும்பத்துல எல்லார பத்தியும் ரஜினி நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கா. பாசத்துல கூட அவ நேர்மையா தான் இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு அப்பாவா? இங்க பாருங்க, நீங்க இருந்தாதான் அத்தை சந்தோஷமா இருப்பாங்க. அதனால மட்டும்தான் ரஜினி உங்களை விட்டு வச்சிருக்கா. ரஜினியோட சந்தோஷத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். இனிமே ரஜினிக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைச்சீங்க, உலகத்துல நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் தேடி வந்து வெட்டும். புரியுதா? அண்ணா, என்னண்ணா ரொம்ப துள்ளிட்டு போறான்? என்னாச்சு? அம்மா, நீ ஏன் திரும்பி வந்த? என்னண்ணா ஆச்சு? நீ கொடுத்துன்னு சொல்லி மாப்பிள்ளை கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையதான் சிங்கமுத்து. மத்த எல்லாரையும் அப்புறமா பார்த்துப்போம். முதல்ல இவனை போட்டு தள்ளிடலாம்.
அண்ணா பொறுமையா இருண்ண. இவனை தூக்குறதா முத வேலை. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். அரவிந்த் வந்துட்டியாப்பா? ஏன் இவ்வளவு லேட்டு? இல்லம்மா, புது ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அப்பா தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஏமா டென்ஷனா இருக்கீங்க? நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சொல்றேன். பாரு எவ்வளவு டயர்டா இருக்கன்னு. இருக்கட்டும்மா, என்னன்னு சொல்லுங்க. அது ராதிகா. ராதிகாக்கு என்ன, ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? ஆஹா இல்ல அத்தை, அப்படி கேளுங்க. பொண்டாட்டி மேல அவ்வளோ மரியாதை இருக்கு. ராதிகா, என்னத்த உங்க பையன் பேசுனதை கேட்டீங்கல்ல? அப்பாக்கு ஒண்ணு இல்லையேன்னு கேட்டாரே, சரி ராதிகான்னு சொன்னதும் பிரச்சனை பண்ணாலான்னு கேக்குறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பத்தி? நீங்க சொல்லுங்க அத்தை, நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கேனா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தியா? உன் உடம்புக்கு என்னவோ ஏதோன்னு அத பத்தி இவன் கிட்ட சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ என்னென்னவோ பேசிட்ட. ஆனா அவரு நான் தான் சொன்ன அடுத்த செகண்டே என்ன பிரச்சனை பண்ணான்னு கேக்குறாரு. நீங்க என்ன இப்ப பட்னியா கிடக்குற? ஆமா, பட்னி தான் கிடக்குறேன். கோவத்துல தான் இருக்கேன். அது நீங்க செஞ்ச காரியத்தினால. பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணிட்டு என்ன பத்தி இப்படி பேசுறீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ராதிகா, என்னமா நீ? ஏன் முன்னாடியே என் புள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் புள்ளன்னு பேசுறீங்களே, இவ்ளோ பெரிய வேலையை செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கணுமா வேணாமா? சரி, நான் பொண்டாட்டின்னு ஒரு வீட்ல இருக்கேன், என்கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல. என்ன உன்கிட்ட சொல்லிருக்கணுமா? நான் என்ன செஞ்சேன்? முதல்ல அதை சொல்லு, அப்புறம் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எந்த உரிமையில 25 லட்சத்தை தூக்கி ரஜினிக்கு கொடுத்தீங்க? என்ன ராதிகா சொல்ற? என்ன மோயிஷத்துக்கு பேசிட்டு இருக்க? நான் என்ன 25 லட்சத்தை ரஜினி கொடுத்தேன்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? நடிக்காதீங்க. உங்களால மட்டும் தான் இவ்ளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்னு ரஜினியா என்கிட்ட சொல்லிருக்கா. ரஜினி சொன்னதா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கும் என் அக்காக்கும் நடுவுல 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன பத்தி? ஏமா, அவன் தான் குடுக்கலன்னு சொல்றானே, நம்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் பொய் சொல்றாரு. இவரை விட்டா ரஜினிக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இவருக்கு தான் ரஜினி அக்கான தனி பாசமாச்சே. ராதிகா, அரவிந்த் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அது இல்லம்மா. அம்மா சொல்றேன்ல, நான் அவகிட்ட பேசுறேன். மா, நீங்க ஏமா என்கிட்ட பேசிக்கிட்டு? அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அப்படியே ரஜினிக்கு பணம் கொடுத்திருந்தாலும் என்ன தப்பு? அரவிந்த், ஐயோ டேய், என்னம்மா இது? இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு ஒரு டிராமாவை போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு தான் அடுத்த பிளான் பண்ணணும். சரி, டாக்டர் கிட்ட பேசி பார்ப்போம். ஐயோ, சரியான இம்சை, உயிரை வாங்குறா இவ. சொல்லு. என்ன டாக்டர் ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? என் விதியை நினைச்சுதான். நீ எதுக்கு இப்ப கால் பண்ண? உங்க விதியை மாத்ததான். என்னது டாக்டர், இந்த டிராமாவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. உனக்கு புண்ணியமா போகும், அதை சீக்கிரமா முடிச்சு தொலை. உங்களுக்கு எப்ப வேணாலும் கால் வரும், ரெடியா இருக்கு.
ரஞ்சிதா என்னங்க? நான் கிளம்புறேன். அது வந்துட்டேங்க. இந்தாங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. அம்மா லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி. வரேன் ரஞ்சிதா. சரிங்க. வா அனிதா, எப்படி இருக்க? ஹாய். அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்காக அவளை பார்க்கணும்? அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் அடுத்த திட்டம் போட பாக்குறியா? மா, அது எல்லாமே இப்பதானே. அதுக்கு முன்னாடி ரஜினி என் ஃப்ரெண்டு, அதை மறந்துடாதீங்க. ஏ அனிதா உட்காரடி. அக்கா, அனிதாக்கு ஒரு காஃபி. அவ கடைக்கு போனோம். சங்கரி, நீ கிளம்பு. என்னங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுல, கிளம்புங்க. அனிதா, பரவாயில்ல ரஜினி, இப்படி நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. சரி வா. ரஜினி என்னோட ஃப்ரெண்டுன்னு நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா. நீதான் 6 மாசத்துல பார்த்திபனை பிரிஞ்சிருவேன்னு சொல்லிருக்கியே. அதுக்கப்புறம் நம்ம ஏன் சண்டை போடணும்? எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு தோணுச்சு. வா அனிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் பத்மா. பார்த்திபன் இல்லையா? பார்த்திபன் அவன் இருக்கானா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல. இப்ப புரியுதா ரஜினி? உன்னை நான் தப்பு சொல்லல. இப்படிதான் இந்த குடும்பம் ஆக்கிரும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். அனிதா, ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன். என்னக்கா, எப்ப வந்த? இப்பதான். அம்மா, என்ன இவ்வளவு தூரம்? டேய், இது என் ஃப்ரெண்டு ரஜினியோட வீடு. உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். இப்பவும் உனக்கு ரஜினி ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. நீ தான் மாறிட்ட. இப்ப ரஜினியோட ஃப்ரெண்டா தான் நான் வந்திருக்கேன். என்னடா பாக்குறேன்? நாங்க பிரிஞ்சது உன்னாலதான். இப்ப ரஜினியோட ஃப்ரெண்டா திரும்ப வந்திருக்கிறதும் உன்னாலதான். புரியலையே. டேய், 6 மாசத்துல ரஜினியை விட்டு வந்துருவேன்னு சொல்லிதான் 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. இப்ப நான் ரஜினிக்கு செட்டில் பண்ணணும்னா அதுக்கு நீ எனக்கு கட்டுப்படுறதா சொல்லிட்டே இருப்பல்ல. அதுக்கு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, மறந்துடாத. எதுவும் மறக்கலக்கா. இப்ப இங்க இத பத்தி பேச வேண்டாம். சரி ரஜினி, நான் கிளம்புறேன். ஏய், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனிதா. இல்ல, ஆக்சுவலி இந்த பக்கமா வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். பார்த்திபா, நான் வரேன்டா.
மேஜிக் பண்ண மாதிரி திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் என்ன பார்த்திபனா மேஜிக் பண்றதுக்கு? என்னண்ணே கலாய்க்கிறீங்களா? நான் ஏன்பா கலாய்க்க போறேன்? நிஜமாதான்ப்பா சொல்றேன். 25 லட்சம்னா சாதாரண தொகையா? அப்படின்றதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்து பிரச்சனை சரி பண்ணிட்டியே. இதெல்லாம் யாரால முடியும் சொல்ல? பிரச்சனை வந்தது ரஜினிக்கு இல்ல, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ரஜினிக்கு எது வந்தாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா ரஜினியே விட்டு கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பார்த்திபா. அப்படிலாம் இல்லண்ணா. நான் திடீர்னு எல்லாம் வந்து இப்படி முன்னாடி நிக்கல தெரியுமா பார்த்திபா? நீ உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். வெறும் 25 லட்சத்துக்காக ரஜினியை பிரியறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது பார்த்திபா? உன்னால முடியுமா? அண்ணா ரஜினி உள்ளதா இருக்காங்க, அமைதியா பேசுங்க. இந்த குடும்ப கடைசி வரைக்கும் ரஜினி இப்படித்தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். அவளுக்கு நீ மட்டும்தான் சந்தோஷம், ஆறுதல் எல்லாமே. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி செஞ்ச? நான் எங்க இருந்தாலும் ரஜினிக்காக தான் இருப்பேன். அவ பக்கத்துல இருந்தாலும் இல்ல அவளை விட்டு தள்ளி இருந்தாலும் அவளுக்கு வேண்டியதை நான் நிச்சயமா செய்வேன். ஆனா இந்த வீடு போயிடுச்சுன்னா இது ரஜினிக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தெரியணும், ரஜினிக்கு தெரியணும். இது நடக்க கூடாது பார்த்திபா. நீ அவளை பிரிய கூடாது. நான் இத ரஜினி கிட்ட சொல்லதான் போறேன். அண்ணா வீடு பார்த்திபா. அண்ணா இப்ப ரஜினி கிட்ட போய் சொன்னீங்கன்னா மாமா பணத்தை எடுத்துட்டு போனதுல இருந்து எல்லா பிரச்சனையும் வெளியில வரும். ரஜினிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆனா அண்ணா நீங்க கவலையே படாதீங்க. இந்த 6 மாசம் முடியறதுக்குள்ள இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி ரஜினியோட லைஃபை சந்தோஷமாக்கிட்டு தான் இங்க இருந்து போவேன். உங்களை நம்ப முடியாது. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பார்த்திபா, ரஜினியை கஷ்டப்படுத்திட்டு நான் போக மாட்டேன்னு என் மேல நம்பிக்கை இருந்தா சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்கண்ணே. சரிப்பா, சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. ரஜினி என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா. நீதான் 6 மாசத்துல பார்த்திபனை பிரிஞ்சிருவேன்னு சொல்லிருக்கியே. பார்த்திபன் இல்லையா? பார்த்திபன் அவன் இருக்கானா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல. ரஜினி, அனிதா கிளம்பிட்டலாமா? கிளம்பிட்டா. ஏதாவது சொன்னாலா? நீயே ஒரு மாதிரி இருக்க. நிஜமாவே ஒண்ணு சொல்லல பத்மம்மா. நான் தான் பார்த்திபன் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்திபனை பத்தியா? அவன் இங்க இருந்து போகும்போது அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் பத்மம்மா. அவன் வாழ்க்கைய நல்லபடியா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன். எதையும் எதிர்பார்க்காம எனக்காக எப்பவும் நின்னுருக்கான் பத்மாமா. ஆனா இப்போ என்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதை நான் சரி பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவேன் பத்மாமா. அப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. என்ன அம்மாவை காணோம்? இங்கதானே இருந்தா. முரளி, காஃபி எடுத்துக்கோ. முரளி, காஃபி எடுத்துக்கோ.
டேய் முரளி, ரஞ்சிதம் எதுக்கு கத்துற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இந்த உதவாக்கறனால இந்த வீட்டையே விக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. காபி குடுக்கறத கூட கவனிக்காம எப்படி அந்த போனை நோண்டிட்டு இருக்கான்னு பாருங்க. அம்மா சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? உன்னாலதான் எல்லாருக்குமே கஷ்டம். மொத்த குடும்பமும் நடுத்தருல வந்திருக்கும். முதல்ல இந்த காஃபி எடு. டேய் முரளி, முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்க. ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. ஆமா, ஆம்பளைங்க சம்பாதிச்சு ஒழுங்கா இந்த குடும்பத்தை பாத்துக்கிற ராசியே கிடையாது இந்த வீட்டுக்கு. வந்தது வாச்சது எல்லாம் அப்படித்தான் இருக்குங்க.